அரசு பிடிவாதம் ஏன் என்ற தலைப்பில் தற்போது ஆயுதத்து நீட்சி பகுதியில் விவாதத்தை தொடரலாம் நேயர்களே. இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார். அதே போல தமிழ்நாடு பார் கிளப் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு ரவிச்சந்திரன் அவர்களும் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பூரண மதுவிலக்கு தான் நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கறத மாநில அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு. ஒரு படிப்படியான மதுவிலக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துடைய கொள்கையாக இருக்கும்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை ஒரு வாய்ப்பாக கருதி அத்தனை கடைகளையும் மூடி இருக்கலாம், அதோட நிறுத்தி இருக்கலாம்ன்றது இல்லாம தொடர்ந்து அதை வேறு இடங்கள்ல திறப்பதற்கான முயற்சி, இந்த சாலைகளை வேற இடத்துல அந்த சாலைகளை பெயர் மாற்றி நகராட்சி சாலைகளாக மாற்றி விட்டா அந்த பிரச்சனையிலிருந்து தீர்ந்துடலாங்கிறதுக்கான முயற்சி, இப்படி பல முயற்சிகளை மாநில அரசாங்கம் எடுப்பது ஏன் அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. டாஸ்மாக் கடைகளை மூடுவதுங்கிறது திடீர்னு மூட முடியாதுங்கிறதுனால தான் இது ஒரு 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு அரசு முதல்ல எடுத்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி மதுவிலக்கு கொள்கையை அமல் நடத்துவதுன்னு அரசு முடிவெடுத்தாச்சு. ஏற்கனவே தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சாச்சு. அப்போ 500 கடை இப்போ 1000 கடைகளை மூடுறதுக்கு அறிவிச்சு நாங்கள் மூடியாச்சு. அதுக்கு மேலே தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு 3000 கடைகளை ரோடு மேலே இருக்கிற கடையில் மூட சொல்லியிருக்காங்க. அதாவது இது 5 ஆண்டுகளுக்குரிய திட்டம். இந்த திட்டம் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல குடிகாரர்களை குடிக்காமல் மாற்றணும், நம்பர் 1. அதுக்கு மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தணும். ரொம்ப குடிக்கிறவங்களும் அங்கே இந்த மையத்துக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும். சிகிச்சை அளித்து மறுபடியும் சரியான ஆளுகளை வெளியே அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா அங்கங்கே சாராய கடைகள் இப்போ குடிக்கிறவங்க போய் எங்கேயாவது நமக்கு மதுபானம் கிடைக்காத தேட ஆரம்பித்தாங்கன்னா கள்ளச்சாராயம் தான் வரும். இது அது ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம தடுக்கணும். அதுவும் நேரத்தில் மாநிலத்தினுடைய மொத்த வருவாயில் 20% வருவாய் இதில் தான் கிடைக்குது. 33,000 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்குது. 1,48 லட்சம் ரூபாய் 1.48 லட்சம் கோடியில் நம்ம பட்ஜெட் போட்டோம்னா 33,000 கோடி ரூபாய் இதிலேருந்து வருது. இப்போ படிப்படியாக மூடி அதோட படிப்படியாக அவங்களுக்கு வேண்டிய அந்த குடிகாரர்களை திருத்துவதற்கு வேண்டிய அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களை திருத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுத்து தான் இதை முடிவு கொண்டு வர வேண்டும். அந்த முடிவில் மாநில அரசு இப்போது தன்னுடைய பயணத்தை தொடங்கி போய்கொண்டிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 3000 கடைகளை ஒரே நேரத்தில் மூட சொல்கிறது. 3000 கடைகளை ஒரே நேரத்தில் மூடுவது என்பது இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அங்கு வேலை வாய்த்து கொண்டிருக்கின்றவர்கள், அதை சுற்றி இருக்கின்ற துணை நிறுவனங்கள், பாரில் இருக்கின்றவர்கள், வேலைவாய்ப்பு பெறுகின்றவர்கள், பாரில் வேலை வாய்க்கிறவர்கள்லாம் குடிகாரர்கள் அல்ல, குடிப்பழக்கமே இல்லாத 90% பேர் அங்கு வேலையில் இருக்கிறார்கள். அதை நம்பி இருக்கிறார்கள். அதை நம்பி குடும்பங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அவர்களுடைய மாற்று வேலைவாய்ப்பு கொடுக்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மாற்று வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், உடனே கொடுக்க முடியாதுல்ல. மாற்று வாய்ப்பு இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா என்ன இருக்கு? 1000 கடை 10 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு குறைஞ்சபட்சம் அவங்க என்ன கேக்குறாங்க? இப்போ எக்ஸ்ட்ரா ஊழியர்கள் உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க, அப்ப ஷிஃப்ட் முறையில எங்களுக்கான வேலைகளை போட்டு விட்டுருங்க, அதுவே ஒரு பெரிய அதான் மாநில அரசாங்கம் யோசிச்சு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அதை இப்போ ஏன்னா இப்போ 1000 கடையும் முன்னதுக்குள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், மறுபடியும் இந்த 5 வருஷத்துக்கு எல்லாம் மூடணும், மறுவாழ்வு மையங்கள் அமைக்கணும். அப்போ இதுக்கு ரெவன்யூ மறுபடியும் 40,000 கோடி 50,000 கோடி ஆண்டுக்கு மறுபடியும் நம்ம ரெவன்யூ உருவாக்கி செய்யணும். அதனாலதான் மாநில அரசாங்கமே இப்போ எப்படி இந்த கடைகளை மூடுதுன்னா, ஏற்கனவே குறைந்த வருவாய் இருக்கிற கடையெல்லாம் 500 1000 கடையில் அப்படித்தான் மூடிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல அப்படித்தான் மூடணும். இப்போ நீங்க ஒரே நேரத்தில் 3000 கடையில மூட சொல்றீங்க. 3000 கடையில மூடனா வருவாய்க்காக ஒட்டுமொத்தமாக மதுவை நம்பி அரசாங்கம் இருக்கிறது. அதற்கான மாற்று வழிகளை நாம் இன்னும் தேடல. மாற்று வழியில் ஏற்கனவே தேடி இருக்கோம். அந்த மாற்று வழிகளுக்கு வேண்டிய வழிமுறைகள்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாற்று வழிகள் இந்த பட்ஜெட்ல புதுசா இதுல இருந்து நமக்கு வரப்போகுது? வரி வருவாய் ஏதாவது ஒரு விஷயம் அந்த சொல்லல, இந்த பட்ஜெட் சொல்லல. கிரானைட் அந்த இது தாது மணல் நம்மளே அரசாங்கமே ஏற்றுமதி செய்யறதா ஒரே வழி இருக்கு. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது வந்தா கொஞ்சம் கொஞ்சமா சிறு இதுக்கு போயிடலாம். இது 5 இயர் பிளான் தான். இது 5 வருடத்துக்கான பிளான் தான் இந்த திட்டம். கண்டிப்பா அது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தேவைப்படுது. இப்போ 3000 கடையை உடனே நிறுத்திட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நம்ம மதிக்க முடியாதுன்னு வந்துடும். அதனாலதான் அந்த ஹைவேஸ் இன்னைக்கு ஒரு மாநில நெடுஞ்சாலைகள்ல கடையை வைக்காதீங்கன்னு சொன்னா அந்த மாநில நெடுஞ்சாலைக்கு பேர் இனிமே மாநில நெடுஞ்சாலை இல்ல, அத மாநகராட்சி சாலைன்னு மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை வளைக்கக்கூடிய மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தானே பார்க்க. அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி மாநில நெடுஞ்சாலைக்குள்ள வைக்கிற இந்த கடையை எடுக்கணும்னா கடை எடுக்கிறதுலயும் பிரச்சனை
இருக்கு, இந்த கடைக்கு வேற ஒரு இடம் தேர்தலையும் பிரச்சனை இருக்கு, மாநில நெடுஞ்சாலைக்குள்ள வைக்கலைன்னா மாநில நெடுஞ்சாலையில் இருக்குல்ல அந்த நேஷனல் ஹைவேஸ் அதுதான் கொஞ்சம் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மாநில நேஷனல் ஹைவேஸ் வந்து ஒரு ஊருக்குள்ள கிராஸ் பண்ணும்போது தான் அங்கிட்டு இங்கிட்டு ஊர் இருக்குமே தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் அது காடாதான் இருக்கும். அதை தூக்கிட்டு நெடுஞ்சாலைக்குள்ள வைக்காத வெளியே கொண்டு போயினா மறுபடியும் ஊருக்குள்ள தான் கொண்டு போகணும். இப்போ ஊருக்குள்ள கொண்டு போனதுனால தான் பெண்கள்லாம் கூடி கடையெல்லாம் உடைக்கிறாங்க பண்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இது ஒண்ணுதான் வழியா இருக்கு இல்ல பல பிரச்சனைகள் வருது. அப்ப இதுல ஒரு சிக்கல் வந்து நிறைய இருக்குது. சாதாரண சிக்கல்ல உடனே இந்த சிக்கலை உடனே தீர்த்திட முடியாது. ரைட், ஓகே, நம்ம வரேன். நான் திரு பாலு அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த மாநில நெடுஞ்சாலைகளை மாற்றம் செய்து மாநகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளே டைரக்டா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வருது. அதை எதிர்த்து தான் நீங்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்தை செய்வதற்கான பேசிஸும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. நவம்பர் 2014 தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மாநகராட்சி நகராட்சி பகுதிகள் வழியாக மாநில நெடுஞ்சாலைகள் போகும்போது நாங்க அங்க வந்து ஒரு குடிநீருக்கான குழாய் போடணும்னா கூட இல்ல ஒரு டிரைனேஜ் பம்பு போடணும்னா கூட நாங்க நெடுஞ்சாலை துறை கிட்ட என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அதனால நகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் நகராட்சியை நிர்வகிக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலான்னு ஒரு ப்ரப்போசல் நவம்பர் 2016 கொண்டு வரப்படுது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் வரதுக்கு முன்னாடியே அந்த காரணத்தை சொல்லிதான் இப்ப இதை அமல்படுத்தணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் சொல்லுது. அந்த விஷயத்துல ஒரு லாஜிக் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அருமையான லாஜிக். அரசு இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ரொம்ப எளிதாக செலவு குறைவாக உடனடியாக வேலை செய்யறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறதுலாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் 2011 போட்டாங்கன்றீங்க, 16 போன நவம்பர். அதான் சொல்கிறேன். 21 சுற்றறிக்கை. இப்போ உள்ளாட்சிகள் மன்றங்கள் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். 25 மன்ற தீர்மானத்தை இயற்றி அதை ஆள் போட்டு கொண்டு வந்து 25 கொடுக்கணும் என்றுதான் சுற்றறிக்கை. இதை நீங்க சொன்ன அடிப்படையிலேயே ஒரு நல்ல நோக்கம் தானே அது இருந்துட்டு போதே. எங்களுக்கு வந்து கடை திறக்கிறது எங்க நோக்கம் இல்ல, இதெல்லாம் செய்யறது தான் எங்களுடைய நோக்கம். விரைவா எளிதா நீங்க சொன்னதெல்லாம் நோக்கம். தலைமை நீதிபதி வந்து தலைமை வழக்கறிஞரை பார்த்து கேட்டார். என்ன கேட்டாங்கன்னா, நீங்க செய்யறதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்க, ஒரு உத்தரவாதத்தை வாக்குறுதியை இந்த நீதிமன்றத்தில் கொடுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி வளைத்து அதை செய்வதற்காக இந்த நடைமுறை நாங்கள் பின்பற்றவில்லை. ஏப்ரல் 1 நாங்கள் எப்படி கடைகளை தமிழ்நாடு முழுக்க மூடினோமோ அது அப்படியே தொடரும். எனவே இந்த மாற்றத்தின் மூலமாக மீண்டும் அந்த மாநில நெடுஞ்சாலையில் அந்த நகராட்சி மாநகராட்சி வழியாக செல்லக்கூடிய இடங்களில் நாங்கள் கடை வைக்க மாட்டோம். இந்த காரியங்களை செய்வதற்கு தான் இந்த செயல்பாடு. ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்கன்னு தானே கேட்டாரு. கொடுத்துருக்கலாம்ல, அவங்க என்ன கால அவகாசம் நாளைக்கு சொல்லணுன்றாரு. அவர் வந்து அரசாங்கத்தை கேட்டுதானே அவர் சொல்ல முடியும். அதை தாண்டி நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்ததுதான் சொல்றேன். ஏன்னா தலைமை வழக்கறிஞர் எல்லா சாதக பாதகங்கள் வழக்கினுடைய போக்கு எப்படியெல்லாம் மாறும், எப்படி நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். பல வழக்குகளில் அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானவர். எனவே அது அவர் மறுக்கவே இல்லையே. நாங்கள் இது வந்து எங்கள் கடை திறப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப அண்ணன் சொன்னாரு, அண்ணன் என்னமோ திடீர்னு சொல்லிட்டாங்க போயிட்டாங்க. அண்ணன் சொன்னார். ஆனா அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா, 2013 சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பு வழங்கும் போது 6 மாச காலம் அவகாசம் கேட்டு மனு போட்டாங்க. என் வழக்குல தான் மனு போட்டாங்க. என்ன கேட்டாங்க, இதை நடைமுறைப்படுத்த 6 மாசம் அவகாசம். எப்போ? 2013. இன்னைக்கு என்ன 2017. இத்தனை ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்த போது முதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிருச்சு. மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை என்றைக்குனாலும் நமக்கு இந்த தீர்ப்பு நமக்கு பாதகமாக வரும். என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? நீங்கள் கேட்டதை போன்று வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்காக என்ன செய்தது? எனக்கு என்ன பருதுனா, தமிழக அரசினுடைய இந்த நிலைப்பாடு ஒரு இந்த மதுவின் மால் வரக்கூடிய அந்த வருவாயின் மீது மிகப்பெரிய ஒரு மோகம், மிகப்பெரிய அதன் மீதான ஒரு பார்வை. அது எப்படி இருக்குன்னா, ஒரு மது பழக்கத்திற்கு அடிமையானவன் எப்படி அந்த மது போதைக்கு அடிமையாகி அதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ, அதே போன்று ஒரு அரசாங்கம் மது வருவாய் போதை தலைக்கேறி போயிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட மாநிலமா இருக்குதாங்கிறதும் கேள்வி இருக்கு. இதே மது வருவாய்க்கான காரணம் காட்டிதான் இதே நடவடிக்கை மாநில நெடுஞ்சாலைகளை மாநகராட்சி சாலைகளாக மாற்றக்கூடிய நடவடிக்கை வெஸ்ட் பெங்கால் எடுத்திருக்கு, பஞ்சாப், ராஜஸ்தான் எடுத்திருக்கு, சண்டிகர் எடுத்திருக்கு. பல மாநிலங்கள் இதே விஷயத்தை அவங்களுக்கும் அந்த வருவாய் தேவைப்படுது. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, உங்களுடைய வழக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அந்த டிசம்பர் 15 தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு மறு ஆய்வு மனுவை போடுகிறது. அந்த மறு ஆய்வு மனுவில் ஒரு கோரிக்கை என்னவென்றால்,
நகர்ப்புறங்கள், நகராட்சி, பேரூராட்சிக்கு விதிவிலக்கு வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனு தொடர்பாக முகுல் ரோத்தகி அட்டார்னி ஜெனரல் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகி எல்லா வாதத்தையும் முன்வைக்கிறார். அப்பொழுது நீதிபதி சொல்கிறார், எந்த விதிவிலக்கையும் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தர விரும்பவில்லை. விதிவிலக்குகள் வழங்கப்பட்டால் இந்த தீர்ப்பினுடைய நோக்கத்தையே அது சிதைத்து விடும். எனவே அந்த விதிவிலக்கு தர முடியாது என்று சொன்னது நடந்துருச்சேங்கற. இல்ல, ராஜஸ்தான்ல, வெஸ்ட் பெங்கால்ல, சண்டிகர்ல நடந்துருச்சு. இதே டீக்ளாசிஃபிகேஷன் நடந்துருச்சு, அங்க ஓடிட்டு இருக்கு. இல்ல நான் திரும்பி சொல்றேன், பஞ்சாப்ல மட்டும்தான், பஞ்சாப் மாநிலத்தில் இதே போன்று அதனுடைய சாலைகளை மாற்றி அது அங்கே நீதிமன்றத்துக்கு வந்து பிறகு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கக்கூடிய ஒரே நிகழ்வு. மற்ற நீதிமன்றத்துக்கு போல அதுதாங்க விஷயம். நீங்க தயவு செய்து என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்பதே வேறு. தமிழ்நாட்டில் மதுவிற்கு எதிரான போராட்ட உணர்வும், தமிழ்நாட்டில் மதுவை மட்டுமே நம்பி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த வணிக நோக்கமும் வேறு எந்த மாநிலத்தோடும் நம் தமிழ்நாட்டை ஒப்பிட முடியாது. ரைட். கோவால 30% நம்மளோட வரி வருவாய் ஜாஸ்தியா கோவால வெறும் மதுவுல இருந்து தான் வருது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதிகமா வரி இட்டுறது நாம தானன்ற கேள்வி இருக்கிறது. திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். இந்த நெடுஞ்சாலைகள் ஓரமா இருக்கக்கூடிய மது விற்பனைக்கு தடை அப்படின்னு சொல்லும்போது அதை ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறது தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ஒன்று, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து நட்சத்திர விடுதிகள், ஹோட்டல்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான தேவை இருக்கிறது, அங்க வந்து மது விற்கலாமா அப்படிங்கிற இது ரெண்டா பிரிச்சு பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுது. உங்களுடைய பார்வை? தீர்ப்பு சாலைகள்ன்றதை விட மக்கள் நலன் சார்ந்த அரசான்ற ஒரு கேள்வி தாங்க மக்கள் மத்தியில் வைக்கணும். இன்னைக்கு விழிப்புணர்ச்சி தேசிய அளவில் இருக்கு. மகாராஷ்டிரால சஞ்சய் ராவத்ன்ற எம்பி வந்து மதுபான விற்பனையை நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு அறந்தாங்கில ஒரு இடத்துல ஒரே கிராமத்தில் 150 விதவைகள் இருக்குன்னு இன்னைக்கு செய்தி வருது. அப்ப விழிப்புணர்ச்சி தேசிய அளவில் வந்துருச்சு. என்றாவது ஒரு நாள் தேசிய அளவில் மதுக்கடை மூட வேண்டும் என்றால் அது இன்று நண்பர் பாலு அவர்கள் போட்ட தீர்ப்பின் ஒரு சாராம்சம் தான். இப்ப தினசரி 60 கோடி ரூபாய் இழப்பு, 5672 கடைகள் மூடப்பட வேண்டிய ஒரு நெருக்கடி. இப்ப மதுபான ஆலைகளுக்கு தான் நேரடியான ஒரு செக், ஒரு நடைமுறை. மதுபான ஆலையை யார் நடத்துறா, அவங்களுக்கு யார் பாதுகாப்பு தர்றா? இப்ப இதுதான் கேள்வி. சாலைகள் பேரும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு வரியில ஒரு இலக்கணம் சொல்லிடலாம். இந்த அரசாங்கம் 500 கடையை மூடியது. அப்ப மக்கள் மது குடிக்கிறது. ஒரு சிந்திக்கக்கூடிய உயிரினம் மனிதன். அந்த சிந்திக்கக்கூடிய மூளை திறனை குறைப்பது தான் மது. ஒரு அரசாங்கம் 500 கடையை மூடுது, 500 கடையை மூடுதுன்னா இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு கொடுத்து இது நாங்க வரவேற்கணும்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தா மக்கள் மகிழ்ச்சியா வாழ்வாங்க. கன்சியூமர் குறைக்கிறது தான் இந்த தீர்ப்போட மறைமுகமான பலன். ஒருத்தர் ரோட் அப்படியே மாத்தி கேட்கிறேன். அரசாங்கம், இதே அரசாங்கம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 500 கடையை மூடினாங்க. இப்போ திரு பழனிசாமி அவர்கள் ஒரு 500 கடையை மூடினாரு. வாங்குறவங்க குறைஞ்சாங்களா? கண்டிப்பாக. ஒரு சாலையில் போகிறவங்க 9 மணிக்கு வீட்டுக்குள்ள போகும் பொழுது இன்னொரு கோட்டர் குடிக்கலாம் நினைக்கிறவங்க வந்து வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு போற தந்தை வந்து தான் குழந்தை எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூ நின்று நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருப்பேன். ஒரு பார்வை அது. இன்னொரு பார்வை, குடும்பத்துக்கு விரைவாக சென்றவன் தன் குழந்தை வந்து ஒரு குறைந்த வெளிச்சத்தில் பாடப்புத்தகம் படிக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ல போய் 60 வாட்ஸ் பல்பு 100 வாட்ஸ் பல்பை மாற்றுவார். இது வந்து சர்வே சொல்லுது. குடிக்கிறது குறைஞ்சிட்டா சிந்திக்கிறது கூடும். உதாரணமா ஒரு பேருந்துல 55 பேர் போற சட்டம் இருக்கு. ஆனா 55 பேர் போறாங்களா? ஏன்னா இந்த வாக்காளர்கள் நெருக்கடியால் தள்ளப்பட்டு வீட்டுல போய் விழுந்தா சிந்திக்க கூடாது. அடுத்த நாள் வேலைக்கு போகணும், திரும்ப வீட்டுல வந்து சக்கையா விழுவணும். இதுதான் ஒரு மறைமுகமான ஒரு லாபி. இப்ப இந்த மதுபான ஆலையை நடத்துறது யார்? அரசியல்வாதிகள். அவர்களுக்கு பாதுகாப்பு தருவது யார்? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த தீர்ப்பு வந்தவனே அரசாங்கம் இதை வரவேற்று, உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்றாங்க. அரசு ஊழியர் ஓய்வு வயதை நீட்டிப்பதற்கு ஒரு முதல்வர் முடிவெடுக்கிறார். ஒரு அதிகாரி எழுந்து, ஐயா எத்தனை குடும்பத்தில் அந்த மகனோ மகளோ வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு குடும்ப தலைவர் நினைப்பாரு. இந்த சட்டம் வேணாம்னு சொல்றாரு. அப்ப இருந்து முதல்வர் அதை ஏத்துக்கிறார். அதே மாதிரி இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து, ஐயா சில பேர் பிள்ளைங்களை ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்க விட மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் மதுக்கடையை மூடுறதும் திறக்கிறதும் அதை ஊக்குவிக்கிறதும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேலையா இருக்கணும். ரைட். சோ அரசு இதை முழுமையா ஏத்துக்கணும், எந்த பிரிச்சு பாக்குறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்ல முழுமையா இதை ஏற்கணும் அப்படிங்கறத உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரு சரவணன் அவர்களிடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். நீங்க வந்து கிளப்புகள் பார்களுடைய ஒரு பிரதிநிதியாக வந்து நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமா நீங்க இதுல இந்த வழக்குல மேல்முறையீடும் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கான ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நீங்க ஒரு விஷயமா முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான சில பிசினஸ் இன்ட்ரெஸ்ட், சில வர்த்தக விஷயங்கள் இதுல பாதிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஆனா
ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பாதிப்பு, மதுவினால ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட கூடுதல்ன்றது நீங்க உணரலையா? கண்டிப்பா இந்த பாலுவண்ண போட்ட கேஸை நான் வரவேற்கிறேன். அது இப்போ கொடுத்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பையும் வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நாங்கள் வந்து அரசாங்க அனுமதி பெற்று, இது எங்களுக்கு பார் கிடையாது முதல்ல, எல்லாரும் இது இந்த கேஸில் நாங்கள் இல்லவே இல்லை. இது வரைக்கும் எங்களை இன்டிமேஷன் கொடுக்கல. நாங்கள் இந்த கேஸில் இது வரைக்கும் எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட்டதே இல்லை. இப்போதான் போட்டிருக்கீங்க அப்பீல்? இல்லை, இப்போ அப்பீல் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ எங்களையும் சேர்த்துட்டாங்க இதில். ஒரு இதுவா டாஸ்மாக் கடைகளை தான் மூடுறது முழு நோக்கம். ஏன்னா பாலு என்ன நேராக கேட்டுக்கலாம், அரசாங்கம் விற்குது, அரசாங்கம் மொத்தமாக வந்து நாட்டை அழிக்குது, அதுபின்னு ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேஸை போட்டார். நான் அவர் சொன்னதை வரவேற்கிறேன். ஆனால் எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க விற்பதும் மதுதான்? இல்ல இல்ல இல்ல, இது பர்மிட் ரூம். இது அதாவது தமிழ்நாடு டூரிசம் பர்மிஷனோட ஒரு 24 ரூம் இருந்தா இதுக்கு வந்து ஒரு பர்மிட் ரூம் கொடுக்குறாங்க. வந்து ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறவங்க, இது பண்றவங்க அவங்களுக்கு மட்டுமான இதுதான். இது பாரே கிடையாது, பர்மிட் ரூம். இது இந்த பர்மிட் ரூம்ல நாங்க பாட்டில் எல்லாம் விற்க முடியாது. 30 ml அளவோட எவ்வளவு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தெரியும். நம்ம லிமிட் என்ன, குடிச்சிட்டு யாரோ டாஸ்மாக்ல விழுந்து குடிச்சிட்டு விழுந்து கீழே விழுந்து கிடைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? எந்த பாதிப்பும் கிடையாது. இதனால பெரிய கிளப்புகள்லயும் பார்களையும் குடிச்சவங்க சொகுசு கார் ஓட்டி விபத்துகள் ஆக்சுவலா நீங்க தப்ப பெரிய பார் அப்படின்னு சொல்றீங்க, இது தவறானது. அந்த மாதிரி இன்டிமேஷன் எதுவுமே கிடையாது. எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு எங்க இதுல உள்ள இருக்கவங்க வரைக்கும் நாங்க சேஃப்டியா தான் வச்சிருக்கோம். ஈவன் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம், ஃபயர் லைசன்ஸ், அதுக்கு என்னென்ன தேவையோ பாதுகாப்புக்கு உண்டான என்னென்ன இருக்கோ அதெல்லாம். உங்க மேல அத குற்றச்சாட்டா சொல்லல. எங்க குடிச்சாலுமே அவங்க குடிச்சிட்டு வெளிய சமூகத்துல வரும்போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதானே செய்யுது. டாஸ்மாக்ல இருந்து குடிச்சிட்டு வெளியில வராங்க, டாஸ்மாக்ல இருந்து குடிச்சிட்டு வெளியில வராங்க. நான் குடிக்கவே இல்லை, நான் ரைட் ராயில வண்டி ஓட்டிட்டு போறேன். அவன் வந்து குடிச்சிட்டு வெளில வர்றதுக்காக நாங்க எதுவுமே பண்ண குடிக்கவே இல்லை. அதே தாங்க நானும் சொல்றேன். டாஸ்மாக்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, கிளப்லயும் பப்லயும் குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டுறாங்க. இல்ல இல்ல, அதாவது கிளப்லயும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது இல்ல, டிரைவர்ஸ் தான் போறாங்க. இது யாரோ ஒருத்தர் 1-2 பேர் பண்றதுக்காக இந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா இருக்குது. ரைட்டுங்களா? ஏதோ 1-2 நடக்குதுன்றதுக்காக ஒரு ஹிஸ்டரி கூட கிளப்லயோ பார்லயோ இதுலயோ நடந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி கூட கிடையாது. ஒரு டெத் கூட எங்களுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு இல்ல, ரெக்கார்ட் இல்ல. அதுல உங்களை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடிச்சிட்டு போறது உங்ககிட்ட இருந்து ஆக்சிடென்ட் பண்ணது உங்க மேல வழக்கு போட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆனா அங்க குடிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இல்லையா? அதுதான் நானும் கேட்கிறேன். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நான் திரு பாலு அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். நம்ம 1000 விஷயங்கள் சொன்னாலும் வந்து மது நிச்சயமா கேடுதான், எங்க குடிச்சாலுமே கேடுதான், அதை நம்ம மறுக்கல. ஆனா 65,000 crore இண்டஸ்ட்ரி இது வந்து இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுது. சுற்றுலாத்துறையில தமிழகம் முதன்மை மாநிலமா இருக்கு. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கேரளா வழக்குல உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு, டூரிசத்தை கன்சிடர் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் அவங்களுக்கு ஒரு விலக்கு கொடுக்க கூடாது? அதாவது இந்த வழக்கு விவாதத்திற்கு வந்த போது நிறைய இந்தியா முழுவதும் இருந்து ஏறக்குறைய 150 வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல இது போன்ற நட்சத்திர விடுதிகள் மற்றும் மணமகிழ் மன்றங்கள், கிளப், இவர்களுடைய உரிமையாளர்கள் சார்பில் வாதிடப்பட்டது. அவர் நீதிபதி சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்கே மது அருந்துகிறீர்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்தியா முழுவதும் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதுதான் என்பது தெரிகிறது. எனவே நெடுஞ்சாலையில் இருந்து மதுபானங்களை அதை விற்பனை செய்வதை, அதற்கான உரிமத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு சுற்றறிக்கை அனுப்புகிறது. எனவே அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த முடிவுக்கு வருகிறது. இது ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற விஷயம் அல்ல. முதலில் 2003ஆம் ஆண்டு புல்லாராவ் என்று சொல்லக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரோட் சேஃப்டி போரத்தினுடைய தலைவர், அவர்தான் இந்த ஆலோசனையை மத்திய அரசுக்கு சொல்கிறார். 2004க்கு பிறகு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கறது நீங்க பதிவு பண்றீங்க. 2015 வரைக்கும் நம்ம கிட்ட ஆக்சிடென்ட் டேட்டா தமிழ்நாடோடது வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரம் இருக்கு. தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்லயே முதன்மை மாநிலம், மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனா ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த விபத்துகள்ல அது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால ஏற்பட்ட விபத்துகள் அப்படின்னு பதிவாயிருக்கிறது வெறும் 1.5%. இந்த பிரச்சனையில என்ன கேள்வியை கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். அதை சொல்றேன், நீங்கள் எழுப்பிய இந்த சமூக பொறுப்போடு கேட்கக்கூடிய இந்த கேள்வி உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சந்திரசூட் ஒரு கருத்தை சொன்னார், வழக்கறிஞரை போல் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு விபத்தில் ஒருத்தவர் இறந்த பிறகு உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது அவருக்கான இழப்பீடு. எனவே அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்
மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி அந்த விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவருக்கான இழப்பீடு கிடைக்காது என்பதற்காகவே விக்டிம்க்கும் கூடவா கிடைக்காது? நிச்சயமா கிடைக்காது. இல்ல, ட்ரங்க் டிரைவர் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. ஓட்டுநர் வந்து ட்ரங்க் அப்படின்னா அவர் ஒருத்தர் மேல வண்டியை ஏத்துறாருன்னா அவருக்கு இல்லைங்க சகோதரி, தயவுசெய்து அதுதான் செய்தி இதுல. அதாவது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி அதனால் ஏற்படக்கூடிய விபத்துனா அந்த மது அருந்தவர் வாகனம் ஓட்டுறாருல அந்த வாகனத்துக்கு தான் வந்து காப்பீடு. அந்த காப்பீடு மது நான் அதுதான் சொல்றேன். அதான் சொல்லுங்க. யார் கொடுக்க முடியாது எப்படின்னா அந்த வாகனத்திற்கான காப்பீடு வழங்குகின்ற போது நிபந்தனை என்னவென்றால் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் இதிலிருந்து இழப்பீடு வழங்க மாட்டோம். எனவே வாகனம் ஓட்டுவது டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவ் என்று பதிவு செய்யப்பட்டால் அவங்களுக்கு அந்த இழப்பீடு கிடைக்காது. இப்ப ஐயா ஒரு கருத்து சொன்னாரு, நாங்க வந்து மறுவாழ்வுகள்லாம் வேணும், எல்லாம் வேணும். 25,500 கோடி ரூபாய் தமிழக அரசு எங்களுக்கு இதனால வருவாய் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழக அரசு மறுவாழ்விற்காக இவர்கள் செய்யக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 3 கோடி ரூபாய். விழிப்புணர்வு எல்லாவற்றுக்குமே அவங்க சொல்றது வந்து விழிப்புணர்வுன்ற மட்டும் தான் இருக்கு. அதுல விழிப்புணர்வு இன்னொரு முக்கியமானது இது இன்றைக்கு எல்லா இடத்திலும் பேசப்படுகிற ஒரு விஷயம். நான் இந்த அரங்கத்தில் சொல்லணும் என்னன்னா, கடைகள் பாதிக்கு மேலாக குறைஞ்சிருச்சு, கடைகள் இல்லை, பெரிய கியூ நிக்குது, அதுவும் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு மதுபான கடையில் 15 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்ததாக கணக்கு காட்டப்படுகிறது. மதுபான சில்லறை விற்பனை கடை தான் ஒரு டாஸ்மாக் கடை. அதுல ஒரு கேஸ் அப்படியே பீரையோ அல்லது மற்ற அந்த பாட்டில மொத்தமா அப்படியே கொடுத்து அதை வெளியில கொடுக்குறாங்கன்னா அந்த அதை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளருடைய நோக்கம் என்னவென்றால் இங்கே இருந்து செய்யக்கூடிய வியாபாரத்தை மொத்தமா வாங்கிட்டு போய் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சந்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் சொல்றேன் சிசி தொலைக்காட்சியை சிசி டிவியை ஒவ்வொரு கடையிலும் பொருத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்த வழக்கில் இன்னும் பொருத்தல. அப்படி மொத்தமாக கடையிலிருந்து கொடுக்கிறார்னு சொன்னா அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார், அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இது சட்ட, நான் தயவு சொல்லிடுறேன், இது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்பதை இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன பண்றாங்கன்னா வேற இடத்துல பல இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கலால் போலீசார் முடுக்கி விடப்படவில்லை. அதிமுகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள்ட்ட தான் முன்வைக்க விரும்புறேன். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளாக இருக்கக்கூடியவை எல்லாம் மாநகராட்சி சாலைகளா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டரோட சாராம்சம். அதை எதிர்த்து தான் உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்போ இதனால டாஸ்மாக் கடை திறக்குதா மூடுதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு மாநில நெடுஞ்சாலைக்கு தேவைப்படக்கூடிய மெயின்டெனன்ஸ், அந்த ரோடோடைய குவாலிட்டி எல்லாமே வேற. ஒரு மாநகராட்சி கிட்ட அதை ஒப்படைக்கும் போது அந்த மாநகராட்சியால முழுமையா அந்த சாலையை பராமரிக்க முடியுமா? சரியா? அதற்கான நிதி ஒதுக்கக்கூடிய திறன் மாநகராட்சிக்கு இருக்கிறதா? எண்ட் ஆஃப் த டே அது சாலையும் பாதிச்சிராதா இந்த ஒரு முடிவு? எப்படின்னா மாநகராட்சி, அதாவது ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஒரு மாநகராட்சிக்கு உள்ளே போகும்போது அது மாநகராட்சி சாலையாக மாறிவிடுகிறது. அப்படிதான் பல இடங்கள்ல இருக்கு. சில சாலைகள் மாநகராட்சி சாலையாகவும் இருக்கு, சில சாலைகள் மாநகராட்சியில ஒப்படைக்காம தேசிய நெடுஞ்சாலையாகவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு நகராட்சிக்குள்ள நுழையும் போது நகராட்சி சாலையாகவும் இருக்கு, சில சாலை நகராட்சி சாலை இல்லாம நெடுஞ்சாலையாகவும் இருக்கு. அதாவது மாநகராட்சி சாலையா மாத்திட்டீங்க மாநகராட்சி சாலையா மாத்திட்டீங்க அப்படின்னா அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு மாநகராட்சிக்கு தான் வரும் இல்லையா? கார்பரேஷனுக்கு தான். இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரே தான் தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் அவ்வளவும் மாநில மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது, மாநகராட்சியிடம் சாலைகளே இல்லை என்றால் நீங்க கேட்கிற கேள்வி சரி இருக்கு. நாம இருக்கல, மாநகராட்சி சாலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கதான் கேள்வி எங்க வருது. தமிழக அரசு மாநில நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காக இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்க தொகை 3150 கோடி ரூபாய். இதே சென்னை மாநகராட்சி தமிழ்நாட்டிலே அதிக பணமுள்ள மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி தனக்கு கீழே உள்ள சாலைகளை பராமரிப்பதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 40 கோடி ரூபாய். ஆமா. அப்போ இந்த அமௌண்ட்ல ஒரு தேசிய அவங்க வந்து மாநில நெடுஞ்சாலையா இருந்த ஒரு சாலையை மாநகராட்சி பராமரிக்கணும்னு சொன்னா அவங்களால பராமரிக்க முடியுமா? அவங்களுக்கு அதுக்கான நிதி ஆதாரம் இருக்கா? பராமரிக்க முடியும். ஏன் பராமரிக்க முடியும்? கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டர் அவங்களுக்கு சேர்க்க போறீங்க சென்னையில மட்டும். ஏன் பராமரிக்க முடியும்னு சொல்றேன்னா, இந்த
மாநில அரசாங்கத்தில் இருக்கிற சாலைகள் வந்து, அதாவது ஊராட்சி சாலைகள் மாநில அரசாங்கத்துக்கு வருவதும் மாநில அரசாங்கத்தினுடைய சாலைகள் மத்திய அரசாங்கத்துக்கு போவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ஆண்டுக்காண்டு இப்போ வந்து இப்போ மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சொல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. அதே போல திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வருகின்ற தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. இது வந்து ஸ்டேட் ஹைவேஸா இருந்தது. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அப்படி எடுத்துக்கொள்கிற போது அதற்காக மாநில அரசாங்கம் செலவு செய்கின்ற பணம் எல்லாம் இப்போது சொல்லுகின்ற நீங்க சொல்லுகின்ற இந்த சாலைகளுக்கு செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மாறி மாறி தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த நிதி மாநகராட்சிக்கு மாநில அரசாங்கம் கொடுக்குமா? ஆமா, மாநில அரசாங்கம் மாநகராட்சிக்கு அந்த நிதியை கொடுத்து அந்த சாலையை பராமரிக்கும். எந்த மாநகராட்சிக்கு வந்து மாநில அரசாங்கத்தை நிதி வாங்காம எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி செலவு பண்றாங்க இல்லையே? அதுதான் மாநில அரசாங்கத்தோட நிதி தான். ஆனா நான் என்ன கேக்குறேன், அவங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப குறுகியது இல்லையா? அவங்களுடைய பட்ஜெட் அவங்களுடைய பணி நமக்கே தெரியும். நம்ம இன்னைக்கு எப்படி பேசுறோம், கார்ப்பரேஷன் ரோடுனா இப்படி இருக்கும், ஸ்டேட் ஹைவேனா இப்படி இருக்கும், நேஷனல் ஹைவேனா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை பொறுத்து தான் அதோட மெயின்டெனன்ஸ் மாறுது. பொதுமக்களுக்கு இயல்பா தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்ப ஸ்டேட் ஹைவே நம்ம கார்ப்பரேஷன் ரோடா மாத்துறோம், அந்த குவாலிட்டி அடி வாங்கிருமோன்ற ஒரு டவுட். இப்போ அந்த குவாலிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எப்படின்னா குவாலிட்டியில எந்த ஆளும் காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. இப்போ வந்து ஒரு முனிசிபாலிட்டியில் போடுற ரோடா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து யூனியன்ல போடுற ரோடா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட் ஹைவேஸ்ல போடுறது அல்ல ஸ்டேட் ஹைவேஸ்ல போடுறதா இருந்தாலும் சரி, குவாலிட்டியில யாரும் காம்ப்ரமைஸ் இப்போ ஒரே மாதிரி தான் பண்றாங்க. எல்லாம் மூணுமே ஒரே மாதிரி இருக்குது. நீங்க குவாலிட்டில யாரும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு மேக்ஸिमम அப்படி தான் பண்றாங்க. இல்ல, என்னோட கவலை என்னன்னா, என்னோட கவலை என்னன்னா அந்த சாலையோட தரம் சரியா இல்லன்னு திரும்ப விபத்துலாம் ஏற்படும். இல்ல நீங்க இயற்கையா ரொம்ப பதிசோட கஷ்டப்படுறேங்கறாரு. அப்படி ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டம் உங்களால சொல்ல முடியாது. இந்த டாஸ்மாக்ல இருந்து விலகி இதனுடைய வேற என்ன நீங்க அடுத்த திட்டத்தை துவக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணி ஆரம்பத்துல இதுக்கு மாற்று ஏற்பாடு நாங்க இப்ப தொடங்கிட்டோம்ல. நீராபானம் இப்ப அலோவ் பண்ணிருக்கோம்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னால நீராபானம் இப்ப அலோவ் பண்ணிட்டோம். அதாவது தென்னை மரத்துல இருந்து வடிகிற அந்த இது இருக்குல்ல, தென்னை மரத்துல இருந்து இருக்க அந்த பானம், அந்த பானத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம், எடுத்து அதை வந்து நீராபானம் சொல்லி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ணிட்டோம்னா ஒரு தென்னை மரத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு 1000-2000 ரூபா கிடைக்கும்னா இதுல 15000 ரூபா கிடைக்கும். இந்த நீராபானம்னா ஆக்சுவலா தென்னை மரத்திலிருந்து இறக்குற அந்த கல்லுன்னு தான். மீண்டும் மது சார்ந்த விஷயங்கள் தான் அதுல வருதா? மது சார்ந்த விஷயம் அதுல அவ்வளவு இல்ல. மது சார்ந்த விஷயங்கிறது 0.25% தான் அதுல இருக்கதா சொல்றாங்க. ஆமா ஆமா, அதையும் அதை எடுத்துட்டு சொல்றாங்க. இந்த நீராபானத்துல டப்பால அடைக்கும் போது அதை ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாற்று ஏற்பாடுகள் நாங்க போயிட்டோம். அதையும் யோசிக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நான் திரு சரவணன் அவர்களிடத்துல கேட்க விரும்புறேன். உங்களுடைய இண்டஸ்ட்ரி பெரிய அளவிற்கு வந்து இதுல வந்து பாதிக்கப்பட போகுது, பெரிய பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் லாஸ் அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா மது இந்த நாட்டுல இருப்பதனால ஒரு மிகப்பெரிய சோஷியல் காஸ்ட், ஒரு சமூக செலவு, அந்த சமூக ரீதியான ஒரு செலவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு நம்ம நாட்டுல 2 லட்சம் பேர் வருஷத்துக்கு லிவர் பிரச்சனையால மட்டும் இறக்குறாங்க. அந்த 2 லட்சம் பேருக்கு ஆகக்கூடிய சிகிச்சை செலவு என்ன? அந்த 2 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடியதற்கான செலவு என்ன? இது 65,000 கோடி இந்தியா பூரா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு லாஸ்னா பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய லாஸை யார் பாக்குறது? சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய லாஸை யார் பாக்குறது? நீங்க ஆக்சுவலா நிறைய காம்ப்ளிகேட்டடா நிறைய யோசிக்கிறீங்க. அதிகமா யோசிக்காதீங்க. நார்மலா என்னன்னா எல்லாம் நாட்டுல நாட்டுல எந்தெந்த நாட்டுலாம் லிக்கர் யூஸ் பண்ண அவங்களாம் டெவலப் ஆயிருக்காங்க. ரைட்டுங்களா? நீங்க ஆமாங்க இப்ப டென்ஷன் யூஸ் பண்றதுனால நாடு டெவலப் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. இல்ல வெளிப்படையான நிர்வாகம், ஊழல் இல்லாத தன்மை அதெல்லாம் காரணம் இல்ல. லிக்கர் யூஸ் பண்றது லிக்கர் வந்து அளவா யூஸ் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம். எஜுகேட் பண்றோம். நீங்க எஜுகேட் பண்ண ஒரு டென்ஷன் பிரஷர் எல்லாருக்கும் இருக்குது. டெய்லி வந்து இது பண்ணிட்டு இது பண்ண அடுத்த லெவலுக்கு தான் போவான். இப்போ நீங்க இந்த லிக்கரை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிகினிங்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண எதுவும் பண்ண முடியாது. நீங்க லிக்கரை படிப்படியா கண்ட்ரோல் பண்ண. இப்ப ஐயா அண்ணா சொன்ன மாதிரி 5 வருஷம் பிளான் போட்டுருக்காங்க. இதை குறைச்சிட்டு வேற என்ன வருமானத்தை கவர்மெண்ட்ல எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 22 ரூம் இருக்கணும். 22 ரூம் ஒரு ஹோட்டல்ல மினிமம் மேக்ஸிமம் 50 ரூம் 100 ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ரா பர்மிட் ரூம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பார் கிடையாது எங்களுது, பர்மிட் ரூம்ஸ். இவ்வளவு செலவு பண்ணி தமிழ்நாடு டூரிசத்தோட ஒரு 7 ஆவணம் இருக்கு. 7 ஆவணத்தையும் பூர்த்தி பண்ணி அதுக்கு உண்டான எல்லா லைசன்ஸும் பெற்று எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பர்மிட் ரூம்னு ஒரு இது கொடுக்க. அது கூட கவர்மெண்ட் தான் பர்மிட் ரூம்.
ரைட்டுங்களா? அதெல்லாம் இங்க தான் சாப்பிடணும், இங்க ரூம்ல இருக்கவங்க தான் கொடுக்கணும் கெஸ்ட்டுக்கு. இப்படி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சு இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் நார்மலா ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு ஹோட்டலோ கிளப்போ பண்ணா அதுல ஒரு 50 இருந்து 60 பேர் வேலை பார்க்கறாங்க. கீழே லிஃப்ட் ஆபரேட்டர்ல இருந்து செக்யூரிட்டில இருந்து. இப்போ கடந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு குத்துமதிப்பான ஒரு கணக்கு இருக்கா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 இருந்து 250 கோடி லாஸ் இருக்கு ஓவரால் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க எல்லா பார்களிலும் 250 கோடி லாஸ். வேலை வாய்ப்புகள் ஏதாவது இழக்கப்பட்டிருக்கா இந்த ஒரு மாசத்துல? தாராளம் வேலை வாய்ப்பு, ஆக்சுவலா வேலை வாய்ப்பு இன்னும் இழக்கல, முதலாளிகளா செலவு. என்னன்னா சம்பளம் மெயினா வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். சில இதெல்லாம் லீஸுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி, ரெண்டலுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டில லைசன்ஸ் வாங்கி இருக்கோம். இப்ப மூடி வச்சுட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம், மூடி வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், மூடி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி தொடச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். செலவு பயங்கர செலவு ஆகிட்டே இருக்கு, நஷ்டத்தை மேல நஷ்டம். இது 2 பேர் தான் கொடுக்கணும். ஒன்னு பாலு அண்ணன், தமிழக அரசு 2 பேர் தான் கொடுக்கணும். வேற யாரு கொடுப்பாங்க? தமிழ்நாடு அரசு கொடுக்கணும், இல்லைன்னா பாலு அண்ணன் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக ஒரு தொழிலை நடத்தக்கூடியவங்க, அவங்க இயல்பா அவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க, அவங்களுக்கான இது வந்து ஒரு அது தேவையா இல்லையாங்கிறத தாண்டி இட்ஸ் ரியல் ப்ராப்ளம் இல்லையா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டாமா? கண்ணுக்கு முன்னாடி லாட்டரி சீட்டு ஒழிப்பு சட்டம் வந்ததுங்க. இந்த லாட்டரி சீட்டு தெருவா வித்த எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு லாட்டரி சீட்டு ஒழிச்சதுனால எல்லா குடும்பமும் என்ன தற்கொலையா பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மதுபானத்தினால தற்கொலையும் விபத்தும் வேற வேற பார்வையில பார்க்கும்போது பேப்பருங்க ஒழிச்சில்ல பில்டிங் கட்டிட்டாங்களே என்ன பண்றாங்க? இப்போ இவங்க தப்பா பேசுறாங்க. என்னன்னா முழு நான் உங்க வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, நான் நிகழ்ச்சி முடிக்கணும். இந்த வழக்கு 2012ல இருந்து நடக்குதுங்க. இந்த அதிகாரி என்ன நடத்திருக்கணும்? அடுத்தாப்புல வரப்போகுது கள்ளச்சாராயத்தினால மரணம்ன்றது இயற்கையாகவோ செயற்கையாகவோ இருக்கலாம். அதற்கு இந்த அரசு அதிகாரிகள் 2012 வழக்கு வரும்பொழுது இதற்கு வந்து என்னென்ன தீர்வுகள், உதாரணமா திட்டக்குழுல முன்னாள் உறுப்பினர் தமிழறிமணி என்ன சொன்னார்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரி திட்டங்கள் போட்டா இந்த டாஸ்மார்க்ல இருந்து வர்ற வருமானத்துக்கு தீர்வு கொடுத்தார். இப்ப இந்த இலவச திட்டம் தான் டாஸ்மார்க் வருமானம் சொல்லப்பட்ட பொழுது இந்த சிறப்பு செயல் திட்டமே கலைக்கப்பட்டு விட்டது. இனிமேல் மக்கள் எப்படி ஏமாற்ற முடியாதுன்ட்டு இப்ப இந்த வருவாய் இழப்ப எப்படி ஈடுகட்டுறாரு? அது ஒண்ணுதான் அரசாங்கத்துக்கு. இதை நேர்மையான முறையில சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிபுணர்கள்ட்ட கேட்கணும். ரைட், ஒரு நிபுணர்களுடைய கலந்த ஆலோசனையோட ஒரு சரியான வழியில அதை செய்யணும் அப்படிங்கிறது திரு பாலு உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது நீங்கள் கேட்டதை போன்று 100 கோடி ரூபாய் மதுவின் மூலமாக ஒரு அரசாங்கத்திற்கு வருவாய் வந்தால், பெங்களூரில் இருக்கக்கூடிய நிமான்ஸ் நிறுவனம் ஒரு ஆய்வு செய்து சொன்னது 180 கோடி ரூபாயை அரசு திருப்பி செலவு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை மதுவினுடைய வருவாயில் இருந்து இருக்கிறது. அதாவது ஆரோக்கியம், சுகாதாரம், குடும்ப சூழ்நிலை, அதனால் வரக்கூடிய வழக்குகள் எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடுக்கு வருகிறார்கள். நண்பர் சரவணனுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் இவ்வளவு முதலீடு செஞ்சிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்று சொல்லக்கூடியது என்னென்னா, இதுதான் இவர் அவங்க தரப்பிலிருந்து வரக்கூடிய. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மது வணிகம் என்பது ஒரு அடிப்படை உரிமையான தொழில் அல்ல, ஒரு ஆபத்தான தொழில். இதில் பெரிய அளவுக்கு சொல்றேன் உங்களுக்கு, இல்ல இது வந்து சட்டங்க. எந்த நேரத்திலும் இதனுடைய உரிமம் பறிக்கப்படலாம், எந்த நேரத்திலும் இதற்கு தடை வரலாம், எந்த நேரத்திலும் ஒரு அரசு ஒரு கொள்கை முடிவை மேற்கொண்டால் இது நின்று போய்விடும் என்பதை பெருமளவில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள. ஆனால் இப்பொழுது தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது அரசுடைய வருவாய் என்பதை தாண்டி தனிநபரோட வருவாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு உள்நோக்கத்தோடு ஒன்று கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இதைதான் உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தடை செய்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் தமிழக அரசு அதன் மூலமா அரசுக்கு தான் வருவாய் வரப்போகுது, சுற்றுலாத்துறை வெளிவடைஞ்சா அரசுக்கு தான் வருவாய் வரப்போகுது, தமிழ்நாடு தான் பெருசாக போகுது. சுற்றுலா மது அருந்துவதற்காகத்தான் சுற்றுலா வருகிறார்கள் என்று சொல்வது தவறு. மகிழ்ச்சி என்பது மது அறிந்தினால் தான் மகிழ்ச்சி என்பதும் தவறு. எல்லாவற்றையும் நாமாகவே அதெல்லாம் இல்ல இல்ல அந்த கோட்பாடுகள்ல யாருமே முன்வைக்கல. ஆனா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி தனக்கான தேவையான இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி அந்த வருவாயில் எந்த அளவுக்கு இழப்பு என்றால் வெறும் 8% தான் சொல்றாங்க. அந்த நீங்க சொல்ற சுற்றுலா பயணிகள் அங்கேதான் வருகிறார்கள், தங்கி இருக்கிறாங்க. மது கேட்கக்கூடிய எண்ணிக்கை வெறும் 8% தான் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். முக்கியமான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறது கருதுறீங்க. திரு அன்வர் ராஜா, உங்களுக்கு ரொம்ப சுருக்கமான இறுதியான பார்வை நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். இல்ல, மதுவிலக்கை அமல் நடத்த வேண்டும் என்பது எங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை.
அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போதுதான் எங்கள் அரசாங்கம் முதல் முறையாக இதை உள்ளே கொண்டு வருகிறது. இதை அமல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் முன் வந்திருக்கிறோம். பல்வேறு வகையாக நாங்கள் சிந்திக்கிறோம். படிப்படியாக அந்த மதுவிலக்கை அமல் நடத்தி 5 ஆண்டுகளுக்குள் இந்த மது இல்லாத தமிழமாக இதை மாற்றி விடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெவென்யூவை அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உருவாக்குவதற்கு வேண்டிய நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தற்போது நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிற 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பூரண மதுவிலக்கை நோக்கி நாங்கள் படிப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அரசாங்கத்துடைய பார்வையாக இருக்க, தற்போது ஒரு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 50% டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு மிகப்பெரிய வரி இழப்பை உடனடியாக அரசாங்கம் சந்திக்கிறது. அதை ஈடுகட்டுவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு இந்த மாடல் நெடுஞ்சாலைகளை பெயர் மாற்றி அதோடைய நிர்வாகத்தை மாற்றுவதுதான் ஒரு சரியான நடைமுறையா என்றால் அதற்கு நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மேலும் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றம் இதில் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு சரவணன் அவர்கள் போன்ற பல உணவகங்கள், பல விடுதிகள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வர்த்தக ரீதியாக பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் சரி கட்டி தன்னுடைய பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையை அரசாங்கம் எப்படி அடைய போகிறது என்பதுதான் பெரிய சவாலாக எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சவாலை அரசாங்கம் எப்படி சமாளிக்கிறது என்று. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.